தமிழரசி தமிழரசி ஐய தமிழில் ஒரு துளி. குழந்தைகளா, இப்ப நான் ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு சின்ன குட்டி பையனின் கதை தான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு ஊருல ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு ஒரு சின்ன பையன் ஒருத்தன் இருந்தானாம். அவனோட பேரு அப்புவான். அப்பு வீட்ல பெரியவங்க பேச்ச கேட்கவே மாட்டானா. சண்டை போடுவானா, பொய் சொல்லுவானா, எப்ப பார்த்தாலும் டிவியே பாத்துக்கிட்டு இருப்பானா. வீட்டை சுத்தமாவே வச்சிட்டு இருக்க மாட்டானா. இதனால அப்புவுடைய அப்பாவுக்கு ரொம்ப கவலையா இருந்ததாம். அப்புவுடைய அப்பாவும் தினமும் நல்ல பழக்கங்களை செய்ய சொல்லி தருவாராம். சஞ்சு, உனக்கு நல்ல பழக்கங்கள்னா என்னன்னு தெரியுமா? தெரியும். என்னதெல்லாம் நல்ல பழக்கங்கள்? பல் துலக்கிறது, காலையில எழுந்து குடிக்கிறது, நேரமா சாப்பிடுறது, நல்ல புக்ஸ் படிக்கிறது, அதுக்கப்புறம் ஓடி ஆடி விளையாடுறது, இந்த மாதிரி நிறைய நல்ல பழக்கங்கள் இருக்கு. சரி, பொய் சொல்றது சரியா தப்பா? தப்பு. சண்டை போடுறது தப்பு. ஆனா அப்பு இதெல்லாம் பண்றான். சண்டை போடுறான், பொய் சொல்றான். அதனால அப்புவுடைய அப்பாவுக்கு எப்படி இருக்கு? கவலையா இருக்கும். அதேதான். அப்புவுடைய அப்பாவும் தினமும் நல்ல பழக்கங்கள், நீங்க சொன்ன மாதிரி இந்த போல நல்ல பழக்கங்கள் எல்லாம் அப்புவுடைய அப்பாவும் அப்புவுக்கு சொல்லி கொடுப்பாராம். ஆனா அப்பு இதெல்லாம் கேக்குறதாவே இல்லையாம். அதனால அப்புவுடைய அப்பாவுக்கு ரொம்ப கவலையா ஆயிடுச்சான். அப்புவுடைய அப்பா ஒரு முடிவு பண்ணாராம். என்ன முடிவு? அது என்னன்னா, வயசான ஒரு தாத்தா கிட்ட போய் உதவி கேட்டாராம். ஏன் தாத்தா கிட்ட உதவி போய் கேட்டாரு? ஏன்னா அவர் ஒரு பெரிய நல்ல அறிவான ஒரு தாத்தாவாம். தாத்தா கிட்ட போய் அப்புவுடைய அப்பா என்னோட பையனை ஒரு நல்ல பையனா மாத்தி கொடுக்கணும் அப்படின்னு அந்த பெரியவர்கிட்ட கேட்டாராம். அப்ப அந்த பெரியவர் என்ன சொன்னாங்களாம்? அந்த பெரியவரும் சரின்னு ஒத்துக்கிட்டாராம். அடுத்த நாள் தாத்தா அப்புவை கூப்பிட்டு காட்டுல கொஞ்ச தூரம் நடந்துட்டு வரலான்னு அப்புவை கூட்டிட்டு போனாராம். அப்பு கிட்ட தாத்தா ஒரு சின்ன செடியை காட்டி, அத உன்னால பிடுங்க முடியுமா அப்பு அப்படின்னு கேட்டாராம். அப்புவும் உடனே அத பிடுங்கி காட்டிட்டானா. அப்புறம் தாத்தா கொஞ்சம் பெரிய செடிய காட்டி, இத உன்னால பிடுங்க முடியுமா அப்பு அப்படின்னு கேட்டாராம். அப்ப அப்பு என்ன பண்ணா? ரொம்ப எளிமையா பிடுங்கி காட்டிட்டான். அப்புறம் கொஞ்ச தூரம் நடந்து போன அப்புறம் தாத்தா ஒரு பெரிய புதர் செடிய காட்டி, இத உன்னால பிடுங்க முடியுமா அப்பு அப்படின்னு கேட்டாராம். அப்புவும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிடுங்கி காட்டிட்டானா. அப்புறம் தாத்தா ஒரு சின்ன மரத்தை காட்டி, இத உன்னால பிடுங்க முடியுமா அப்பு அப்படின்னு கேட்டாராம். அப்ப அப்பு என்ன பண்ணா? அப்புவும் ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு எப்படியோ மரத்தை சாட்சி காட்டிட்டானா. ஆமா. அப்புறம் தாத்தா ரொம்ப வருஷமா வயதான ஒரு பெரிய மரத்தை காட்டி, இத உன்னால பிடுங்க முடியுமா அப்பு அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அப்பு என்ன சொன்னா? ஐயோ, ஆனா அது ஒரு பெரிய மரம் இல்ல, ஒரு குட்டி பையன் எப்படி அத புழுங்க முடியும்? அதேதான். அப்புவும் திருன்னு முழிச்சானா. அப்புவுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியலையா. அப்ப தாத்தா அப்பு கிட்ட சொன்னாராம், தீய பழக்கங்களும் இது போலதான். சின்ன செடியா இருக்கும் போதே முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிடணும். ரொம்ப வளர விட்டா என்ன ஆகும்? தீய பழக்கங்களும் பெரிய மரம் போல மாறிடும். அப்புறம் நம்மளே நினைச்சாலும் அதை என்ன பண்ண முடியாது, தீய பழக்கங்கள்ல இருந்து வெளியில வர முடியாது அப்படின்னு தாத்தா சொன்னாராம். அப்பதான் அப்புவுக்கு என்ன புரிஞ்சதாம், தீய பழக்கங்களை நம்ம தினமும் செஞ்சுட்டே இருந்தா அதுல இருந்து வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அப்பு புரிஞ்சுக்கிட்டானா. அப்புறமா அப்பு அப்பா கிட்ட போய் சொன்னானா, இனிமே நான் நல்ல பையனா மாறிட்டேன். நான் என்கிட்ட இருக்கிற தீய பழக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருவான்ப்பா. நான் இனி நல்ல பையனா மாறிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அப்பா ரொம்ப ஆசையா அந்த சின்ன பையனை என்ன பண்ணாராம், கட்டி பிடிச்சுக்கிட்டு சந்தோஷமா ஆயிட்டாராம் அப்பா. சூப்பரா இருக்கு இந்த கதை. இந்த கதையின் மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த கதை மூலமா எனக்கு தப்புன்னு தெரிஞ்ச பழக்கத்தை இனிமே செய்ய மாட்டேன், நல்ல விஷயங்களை செய்வேன், அத வளர்த்துப்பேன்.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள்கிட்ட இருக்க கெட்ட பழக்கங்களை விட்டுடுங்க. நல்ல பழக்கங்களை தினமும் செய்யுங்க. நன்றி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், ஃபிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே tamildaraசி.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. For more videos, please subscribe my channel. That's it.